ஹலோ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 இன்டீரியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் முருகா ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள் இந்த பார்ட்டிஷன் ஒர்க் வந்து நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃப்ரேம்லாம் பண்ணி அதில் வந்து ஸ்லைடிங் டோர் இதெல்லாம் வந்து ரன் பண்ணி விட்ருவான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்றதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் வந்து இது நம்ம கஸ்டமர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெண்டார்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கெல்லாம் வந்து இது எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்றது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இதாக நம்ம வந்து ஒரு ஒர்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம், எப்படி பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்றது தெரியப்படுத்துறது தான் இதில் மெயின் இது. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிஷன்ஸ் வந்து நாட் ஓன்லி அலுமினியம் பார்ட்டிஷன்னு, நம்ம அலுமினியம் பார்ட்டிஷன்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். சின்ஸ் அலுமினியம் பார்ட்டிஷன்ஸ் இல்லாமல் வந்து யூபிவிசிலே வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா யூபிவிசியில் வந்து ஸ்லைடிங் பார்ட்டிஷன் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 டோருமே நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கிட்டு தேவைப்படும்போது 2 டோருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேஜர் அட்வான்டேஜ் வந்து யூபிவிசி பார்ட்டிஷனில் அது மேஜர் அட்வான்டேஜ். அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்லேயே வந்து ராம்கோ சிமெண்ட் போர்ட்லேயே வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணலாம். அது தவிர்த்து வந்து பிஓபியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போர்ட்லேயும் நம்ம வந்து பார்ட்டிஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அது தவிர்த்து வந்து டஃப் அண்ட் கிளாஸு இந்த மாதிரி இதுலேயும் பார்ட்டிஷன்ஸ் பண்ணலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து நம்ம எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டர்ன்கி இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸடு பேஸ் பண்ணி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர். ஸோ அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது ஃபிக்ஸடு, ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் டோரு. ஸோ இந்த ஸ்லைடிங் டோரை டுவர்ட்ஸ் நேராக வந்து ஒரு ஸ்லைடிங் டோர். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன். இது எப்படி இருக்குது, எப்படி ஆப்ரேட் ஆகுது, எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எதனால் அப்படின்னா சின்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்ட்டிஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டோர் ஆப்ரேட் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் ஒர்க் வந்து எப்படி இருக்குது, எப்படி நம்ம டோர் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கிளியர் பிக்சராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டோர் ஃபிக்ஸடு. இந்த டோர் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஓப்பன் ஆகுது. இது வந்து வெளியிலேருந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரைட்டு ஓப்பன், ரைட்டில் வந்து ஓப்பன் பண்ணால் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டில் வந்து உள்ளே தள்ளிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நோ ஓப்பனும் மேலே வந்து கிளியர் கிளாஸும் போட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி வருது அப்படின்றது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2வது பார்ட்டிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ஓம் முருகா போர்டு பார்த்துருப்பீங்க. அது போர்டுக்கு கீழே உள்ள ஏரியாவில் வர்ற இந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரோட் ஃபேஸிங்கில் இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபிக்ஸடு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டோர்டு வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் ஆகும். அது ஃபிக்ஸிங்கில் இருக்கிறதால ரொம்ப மூவ் பண்ண முடியாது. இது மாதிரி பார்ட்டிஷன் வந்து மூவ் ஆகும். ஸோ தட் மேலே வந்து கிளியர் கிளாஸ் வந்து கிளைண்ட்டு கேட்டுருக்காங்க. ஸோ கிளியர் கிளாஸ் போடுறதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்டிக்கரிங்கு ப்ளஸ் வந்து ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் எதாவது பண்ணணும், இல்லை கஸ்டமருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஆஃபர் தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸில் அவங்களுக்கு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து கிளியர் கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியர் கிளாஸ் மேலே வந்து கீழே வந்து கிரே கலர். ஸோ கிரே கலர்ன்றதால ஒரு ஆஃபீஸ் யூஸ் ஒரு கமர்ஷியல் நல்லா இருக்குன்றதால கிரே வந்து இது ஒரு பார்ட்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஸ்லைடிங் டோர், ஜஸ்ட் ஸ்லைடிங் டோர் தான். இது ஆல்ரெடி வந்து பிஓபியில் அவங்க வந்து வால் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வாலை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் மட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஸ்லைடிங் ட்ராக் போட்டு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில காம்ப்ளிகேஷன்ஸு, இந்த கோர்ஸ் காம்ப்ளிகேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி தான் ஒவ்வொரு ஒர்க்கும் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறோம். அதை விட நீங்கள் டர்ன்கி இன்டீரியராக ஒரு தனிப்பட்ட ஒரு வெண்டாட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கேட் ட்ராயிங்கில் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணுறீங்க. என்னென்ன இன்டீரியர்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஆள்கிட்ட கொடுக்கும்போது ஒர்க்கு நல்ல கோஆர்டினேஷன் ஒர்க்கு வந்து நல்ல பர்ஃபெக்டாகவும் ஒரு இன்னோவேட்டிவாகவும் வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட இடத்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு எல்லா இடமும் யூஸ் பண்ணுற மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு வந்து அதை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த கேட் ட்ராயிங்கோட மெயின் பிளானு. ஸோ அது தான் மெயின் வந்து ஒரு டர்ன்கி இன்டீரியராக டர்ன்கி இன்டீரியராக போங்கன்னு சொல்லிட்டு மெயினாக சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து அதுதான். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு வந்து நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும். ஸோ எது ஃபஸ்ட்டு பண்ணலாம், எது 2வது பண்ணலாம், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும், எதை வந்து கரெக்டாக பண்ணணும், கடைசியாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒர்க்கு கோஆர்டினேஷன் வந்து நாங்களே போட்டு ஒரு ஒர்க் பிளான் போட்டு அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதால அது வந்து அவுட்புட்டு நல்லா கிளியராக வரும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு இன்டீரியர் வந்து ஒரு என்தூசியாஸ்டிக்காகவும் ஒரு பர்பஸ் ஓரியன்டாகவும் அதே இடத்துல ப்ரொடக்டிவாகவும் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டர்ன்கி இன்டீரியர்
அதனால் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நாங்கள் டர்ன்கி இன்டீரியர் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்களுமே பிளான் பண்ணுறது வந்து ஒரு டர்ன்கி இன்டீரியர் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த வந்து நீங்கள் பிஸ்னஸ் என்டிட்டியாக மாற்றணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது நீங்களே உங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ரஃபாக வந்து ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்கள் எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்படி பண்ணி கொடுங்க சார் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இல்லை அப்படின்னா நாங்களே வந்து ஒரு ட்ராயிங் வந்து கேடில் பண்ணி அந்த கேடில் வந்து நீங்கள் ஒரு 2-3 ட்ராயிங் பண்ணி அந்த கேடில் உள்ள ட்ராயிங் வந்து உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி அதில் நீங்கள் எந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்குது, எது மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ட்ராயிங் ப்ரொசீட் பண்ணி கூட நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மெயின் வந்து ஒரு டர்ன்கி இன்டீரியர் கொடுங்க நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதோட மெயின் ரீசன் வந்து இதுதான். இது நாட் ஓன்லி பிஸ்னஸ், இதே தவிர நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இடம் பார்க்குறீங்க, அந்த இடத்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்டீரியர் பண்ணி கொடுக்கணும், அப்படி இருந்தால் கூட டர்ன்கியாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆர்கிடெக்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இடம் நல்ல இடம் தேவைப்படுது அப்படின்னா கால் பண்ணுங்கள்.